ஆக்சிடேஷன் நம்பர் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ரெண்டுமே ஒன்று தான். இது ஒரு இமேஜினரி நம்பர் தான். சரிங்களா? அதனுடைய ரூல்ஸ் பாருங்களேன். ஆக்சிடேஷன் நம்பரை எப்படி கால்குலேஷன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1, ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும். என்ன எலமெண்ட்ஸ்க்குன்னு பாருங்கள். ஜீரோ அப்படின்னாக்க ஃப்ரீ எலமெண்ட்ஸாக இருக்கணும், அல்லது அன்கம்பைன்டு ஸ்டேட் எலமெண்ட்ஸ். அன்கம்பைன்ட்னா என்ன? ஃப்ரீ எலமெண்ட்ஸ் தான். அதுக்கு வந்து ஜீரோ தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா H2, Cl2, சோடியம், சல்ஃபரு. ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜீரோ தான். அடுத்து இதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் பாருங்களேன். ஜிங்க்கு ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரெண்டுமே சேர்ந்து ஜிங்க் குளோரைடாகவும் ஹைட்ரஜன் கேஸாகவும் மாறுது. இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னாக்க ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்படியே ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஸ்டேட்டில் இருக்குது. இது ரெண்டுமே ஃப்ரீ எலமெண்ட்ஸ் தானே. ஜிங்க்கும் ஹைட்ரஜனும் ஃப்ரீ எலமெண்ட்ஸு. அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஜீரோவாக இருக்குது. ஆனால் கம்பைன்டு ஃபார்மில் HCl இருக்குது பாருங்களேன், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரஜன் +1, குளோரினுக்கு -1 இருக்குது. அதே போல் ஜிங்க் குளோரைடு பார்த்தீங்கன்னாக்க ஜிங்குக்கு +2 ஆகும், குளோரினுக்கு -2 ஆகும் இருக்குது. ஒரு குளோரினுக்கு -1, 2 குளோரினுக்கு -2. சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2. இது பாருங்கள், H2Oவாகவும் ஆக்சிஜனாகவும் டீகாம்போசிஷன் ஆகுது. இந்த ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வாட்டரும் ஆக்சிஜன் ஃபார்ம் பண்ணுது. இதில் அன்கம்பைன்டு ஸ்டேட்டில் உள்ள ஆக்சிஜனுக்கு ஜீரோவாக இருக்குது, கம்பைன்ட் ஸ்டேட்டில் உள்ள ஆக்சிஜனுக்கு -2 இருக்குது. இந்த ஆக்சிஜன் பார்த்தா -1. ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு எப்போவுமே அந்த ஆக்சிஜனுக்கு -1 தான். சரிங்களா? டேரெக்டாக நீங்களே பார்க்கலாம். ஹைட்ரஜனுக்கு +1, 2 ஹைட்ரஜன் இருக்குது, +2 ஆயிடுச்சு. +2நாக்க அப்படியே ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னாக்க கால்குலேஷன் பண்ணுறப்ப நமக்கு -1 தான் கிடைக்கும். சரிங்களா? சைடில் அந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். அப்படியே 2xன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் வந்து 2xன்னு வச்சுக்கிறேன், =0. அப்படியே பாருங்கள். 2 + 2 × 1 2 தான். அப்போ 2x -2 ஆயிரும். x -2/2ன்னு போட்டால் என்னமா வரும்? அப்படி பார்த்தீங்கன்னா x -1 வரும். சரிங்களா? இதான் சொல்கிறோம். அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு உள்ள ஆக்சிஜனுக்கு -1. அடுத்து பாயிண்ட்ஸ் நம்பர் 2 பாருங்களேன். மோனோ அட்டாமிக் அயான்ஸ். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய நெட் சார்ஜ் ஆன் தி அயான் சொல்கிறாங்க பாருங்களேன். அந்த மோனோ அட்டாமிக் அயனில் பவரில் என்ன சார்ஜ் இருக்குதோ அதுதான் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா Na+ இருக்குது, அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1. ஜிங்க் 2+ இருக்குது, அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +2 இருக்குது. குளோரின் Cl- இருக்குது, அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -1. எக்ஸாம்பிள் பாருங்கள். சோடியம் வந்து ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னாக்க Na+ஆகவும் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. ஆக்சிடேஷன் எலக்ட்ரானிக் கான்செப்ட்னா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவில் தெரியும். சோடியம் வந்து ஆக்சிடைஸ் ஆகுதுனாக்க Na+ஆக ஃபார்ம் பண்ணுது. அப்போ Na+னா சோடியத்தோடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +1ன்னு சொல்கிறோம். அதே போல் ரிடக்ஷன் பாருங்களேன். ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும். ஃப்ளூரின் வந்து ஒரு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரானை கெயின்ஸ் பண்ணிக்கிட்டு F- மாறுது. அது -1 ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து இதுக்கு -1 செல்லு நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், தேர்ட் பாயிண்ட் பாருங்களேன். சம் ஆஃப் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு 0. என்ன சொல்கிறாங்கனாக்க ஒரு மாலிகுலில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லா ஆட்டமுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கூட்டும் போது நமக்கு 0 வரணுமா. அப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட் நமக்கு தெரியும். இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர், அதாவது ப்ரெசென்ட் ஆகக்கூடிய அந்த மாலிகுலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை அதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஆட்டமுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கூட்டுறோம் பாருங்களேன். 2 × ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜனு, 2 ஹைட்ரஜன் இருக்குது, ப்ளஸ் 2 ஹைட்ரஜனால் 2 போட்டிருக்கேன். அடுத்து ஒரு சல்ஃபர்னால் 1 × ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சல்ஃபர்னு போட்டிருக்கேன், ப்ளஸ் 4 × ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன். 4 ஆக்சிஜன் இருக்கிறனால 4 போட்டிருக்கேன். இதை அப்படியே கூட்டி பாருங்களேன். 2 × ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா +1, ப்ளஸ்ஸு சல்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா 6 + 6 1 × 6, ப்ளஸ் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா -2 4 × -2 = 0. கவுண்ட் பண்ணி பாருங்கள். 2 + 6 - 8 = 0. இதில் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா 0 வந்துடும். அப்போ ஒரு மாலிகுலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பார்க்கும்போது அதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாத்தையோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கூட்டும் போது நமக்கு 0 வரணும். இந்த 0 வந்துருச்சு. சரிங்களா? இதை பாருங்கள். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னாக்க ஹைட்ரஜனுக்கு வந்து +1 தெரியும், 2 ஹைட்ரஜனாக்க +2. சல்ஃபேட்டுக்கு வந்து எப்போவுமே -2 தான். சரிங்களா? -2 +2 -2 கூட்டுறப்போ =0 ஆயிரும். அடுத்து சல்ஃபூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னாக்க H2SO4 +2 -2 0. சரிங்களா? அப்போ ஒரு மாலிகுலில் கூட்டுறப்போ நமக்கு 0 தான் வரும். அதை நீங்கள் ஒவ்வொரு அடுத்தடுத்த எக்ஸாம்பிளாக போட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து பாயிண்ட் நம்பர் 4 பாருங்கள். ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆல் காம்பவுண்ட்ஸ் +1. ஹைட்ரஜனோட
எல்லா காம்பவுண்ட்ஸ்லையும் ஹைட்ரஜன் ப்ரெசன்ட் ஆனிச்சுனாக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா +1 தான் இருக்கும். ஆனால் சின்ன எக்ஸப்ஷன் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் கூட ஹைட்ரஜன் சேரும்போது மெட்டல் ஹைட்ரைடாக ஃபார்ம் பண்ணும். அந்த இடத்துல மட்டும் ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட்டு -1 வேல்யூ. சரிங்களா? இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாக்க ஹைட்ரஜன் வந்து இடத்த பொறுத்து +1 இருக்கும், -1 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்க மெட்டல் கூட சேரும்போது நமக்கு எப்போவுமே ஹைட்ரஜன் -1 தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அதனுடைய சார்ஜை விட ஹைட்ரஜனுடைய சார்ஜ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அடுத்து HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் நம்பர் +1, குளோரினுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் நம்பர் வந்து -1. அதே போல் சோடியம் ஹைட்ரைடு பாருங்களேன், இது ஒரு மெட்டல் ஹைட்ரைடு. நமக்கு தெரியும் சோடியம் ஒரு மெட்டலு, ஹைட்ரஜன் ஹைட்ரைடு. இப்போ சோடியத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா +1 இருக்குது, ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா -1 இருக்குது. ஏன்னா பாசிட்டிவ் நேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா சோடியத்தோட ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது சோடியத்துடைய பாசிட்டிவ் மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதோட ப்ளஸ் சார்ஜ், ஹைட்ரஜன் குறைவாக இருக்கனால மைனஸ் சார்ஜாக இருக்குது. சரிங்களா? அடுத்து லித்தியம் ஹைட்ரைடு பாருங்களேன், இது ஒரு மெட்டல் ஹைட்ரைடு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா லித்தியம் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +1, ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பரும் -1 இருக்குது. ஏன்னா லித்தியமும் ஒரு மெட்டல் தான். சரிங்களா? அதே போல் அடுத்து பாயிண்ட் நம்பர் 5 பாருங்களேன். பாயிண்ட் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஆல் காம்பவுண்ட்ஸ் -1. ஃப்ளூரின் எப்போவுமே -1. ஏன்னா குரூப் நம்பர் 17 அது -1 எடுத்துக்கிச்சுனாக்க ஸ்டேபிள் காம்பவுண்ட் நியானுடைய பிளேஸுக்கு போக ட்ரை பண்ணும். அதனால் ஃப்ளூரின் ஆக்சிஜன் ஸ்டேட் எப்போவுமே -1 தான். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HF ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. இதில் ஹைட்ரஜனுக்கு +1, ஃப்ளூரினுக்கு -1 இருக்கும். ஆனால் ஹைட்ரஜன் மெட்டல் கூட சேரும்போது மட்டும்தான் -1 இருக்கும். மற்ற இடங்கள்லாம் +1 தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் இது தான் பார்த்துக்குங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 6 பாருங்களேன். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் மோஸ்ட் காம்பவுண்டு இஸ் -2. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் எப்போ பார்த்தாலுமே எல்லா இடத்துலையும் -2 தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் இதுக்கு சில எக்ஸெப்ஷன் இருக்குது. எந்த இடத்துன்னு பாருங்களேன். ஃபெராக்சைடாக ஃபார்ம் பண்ணும்போது அந்த இடத்துல மாறும். அது மாதிரி சூப்பர் ஆக்சைடு இருக்கும்போது அங்கேயும் மாறும். காம்பவுண்ட்ஸ் வித் ஃப்ளூரின் கூட ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு அங்கேயும் மாறும், ஸ்டேட்டு மாறும். ஓகேங்களா? அடுத்து அதனுடைய எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்படியே பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னாக்க H2O. வாட்டரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் பார்த்தா நமக்கு -2 தான் இருக்கும். இதை இப்படி கால்குலேஷன் பண்ணுங்களேன். 2 எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது. 2 ஆஃப் ஹைட்ரஜனுக்கு +1, 2 × +1 ப்ளஸ் ஆக்சிஜனை எக்ஸ்னு வச்சுக்கிறோம் =0. நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தா 2 × 1 2 தான். அப்போ எக்ஸுக்கு ஈக்குவல் அங்கே போகிறப்ப என்னது -2 மாறிடும். அப்போ வாட்டரில் ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டு -2 தான். அடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு பாருங்களேன், H2O2. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா -1 தான். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா போடுங்க. 2 ஆஃப் 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஆஃப் +1 ப்ளஸ் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 2x = 0ன்னு போட்டிருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2 × 1 2 தான், 2. அப்போ 2x ப்ளஸில் இருக்கிறனால அங்கே போய் -2 ஆயிடுது. அப்போ x = -2/2 = -1. அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு உள்ள ஆக்சிஜனுக்கு -1 தான். சரிங்களா? ஆக்சிஜன் ஸ்டேட்டு. அடுத்து சூப்பர் ஆக்சைடு பாருங்களேன், KO2 பொட்டாசியம் ஆக்சைடு, பொட்டாசியம் டை ஆக்சைடுன்னு சொல்லலாம், அல்லது பொட்டாசியம் ஆக்சைடுன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா -1/2ன்னு சொல்கிறாங்க. சூப்பர் ஆக்சைடு பாருங்களேன், பொட்டாசியத்துக்கு +1, ஒரு பொட்டாசியம் தான் இருக்குது, ப்ளஸ் 2x = 0. அப்போ 2x = -1 ஆயிடுது, x = -1/2 ஆயிடுது. இது கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா ப்ளஸில் உள்ள அனுப்ப மைனஸ் ஆயிரும், பெருக்கல்ல உள்ள 2 வந்து டிவிஷனில் போயிடும், x = -1/2 ஆயிரும். அடுத்து ஆக்சிஜன் டைஃப்ளூரைடில் பாருங்களேன், OF2 = +2ன்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டு +2ன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே -2 தான் இருக்கும், ஆனால் இந்த இடத்துல +2 இருக்கும். எப்படின்னு பாருங்கள். ஆக்சிஜனை நம்ம பார்க்க போகிறோம், அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஒரு ஆக்சிஜன் இருக்குது, ப்ளஸ் 2 ஆஃப் ஃப்ளூரினுக்கு -1 = 0, 2 × -1 -2. அப்போ x = +2 சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஆக்சிஜனுக்கு எல்லா இடத்துலையும் -2 இருக்கும், ஆனால் ஃப்ளூரின் கூட ஃபார்ம் பண்ணும்போது +2 இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட ஃப்ளூரினை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரின் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. சரிங்களா? அதனால தான் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரின் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினால அதனுடைய சார்ஜ் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பார்க்கணும்னா பாயிண்ட் நம்பர் 7 பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 7 பாருங்கள். அல்கலி மெட்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே +1 தான். எஸ் பிளாக் எலமெண்ட்டில் ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட் எல்லாத்துக்குமே +1 தான். அது லித்தியம், சோடியம், பொட்டாசியம் எல்லாமே பவரில் ப்ளஸ்ன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே +1 ஸ்டேட்டு தான், குழப்பிக்க வேண்டாம். அடுத்து அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +2 இருக்கும். இது எஸ் பிளாக் எலமெண்ட்டு செகண்ட் குரூப் எலமெண்ட் சொல்கிறது. இது பெர்லியம் 2+, கால்சியம் 2+, மெக்னீஷியம் 2+ அயான்ஸாக இருக்கும். எப்போவுமே அதுக்கு அல்கலைன் எர்த் மெட்டல் எடுத்துக்கிட்டாவே +2 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இதனுடைய கால்குலேஷன் மெத்தட் பாருங்களேன், சில காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதனுடைய கால்குலேஷன் பார்க்கலாம் வாங்க. ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பாருங்கள். முதல்ல கார்பன் டை ஆக்சைடு பார்க்குறோம். கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னாக்க கார்பனுடைய
ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது கார்பனுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் 2 ஆக்சிஜன் இருக்கலாம், 2 ஆஃப் ஆக்சிஜனுக்கு -2 நமக்கு தெரியும் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் -4 2 இன்ட்டு -2 ஈக்குவல் டு 4 ஆயிடுது ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு +4 ஆயிடுது. அப்போ கார்பனோட ஆக்சிஜன் ஸ்டேட்டு +4 இந்த கார்பன் டை ஆக்சைடில். அடுத்து சல்ஃபூரிக் ஆசிட் பாருங்களேன், அதில் சல்ஃபருக்கு கால்குலேஷன் பண்ண போகிறோம். சல்ஃபரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ ஹைட்ரஜனுக்கு +1 நமக்கு தெரியும், 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஆஃப் +1 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 4 ஆஃப் -2. ஏன்னா ஆக்சிஜனுக்கு -2 நமக்கு தெரியும் ஈக்குவல் டு 0. இதில் பாருங்களேன் அப்படியே 2 × 1 2 ப்ளஸ் எக்ஸு 4 × -2 -8 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த -8க்கு 2 நம்ம கழிச்சா வரும் -6 வருமா? அப்போ -6 வந்து ஈக்குவல் போனாக்கா +6 ஆயிரும். அப்போ இது சல்ஃபருடைய ஆக்சைடு ஸ்டேட் பார்த்தோன்னா சல்ஃபூரிக் ஆசிட்டில் +6 சொல்கிறோம். அடுத்து டைகுரோமேட் அயான் பாருங்களேன், Cr2O7 2- இது எப்போவுமே ஆக்சிடென்ட் ஆல்ரெடி 2- இருக்குது. இப்போ குரோமியத்துக்கு மட்டும் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். இது எப்படின்னு பாருங்களேன், 2 குரோமியம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு 2x நம்ம குரோமியம் கண்டுபிடிக்க போகிறோம், அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 2 குரோமியம் இருக்கிறனால 2xன்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் 7 ஆஃப் -2 ஆக்சிஜனுக்கு -2 ஈக்குவல் டு பவரில் உள்ள -2 வெளியே -2 போட்டுக்கிறோம். சரிங்களா? தேவைப்பட்டால் உள்ளே கூட +2 கொண்டு வந்துக்கலாம், தப்பு கிடையாது. இதை பாருங்கள் 2x 7 × -2 ஈக்குவல் டு -14 ஈக்குவல் டு -2. இதை அப்படியே பாருங்கள் 2x ஈக்குவல் டு -2 இருக்குது. -14 கொண்டு போனால் +14 ஆயிரும். 14ல் 2 போகிறதுக்கு 12 ஆயிரும். அப்போ 2x ஈக்குவல் டு 12, x ஈக்குவல் டு 2 கீழே போனால் 12/2 ஈக்குவல் டு +6 ஆயிடுது. அடுத்து டைஃப்ளூரோ மீத்தேன் பாருங்களேன், கார்பனுடைய ஆக்சைடு ஸ்டேட்டு கால்குலேஷன் பண்ண போகிறோம். இதில் பார்த்துக்குங்க, இது கார்பனை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜனுக்கு வந்து 2 ஆஃப் +1 ப்ளஸ் ஃப்ளூரினுக்கு 2 ஆஃப் -1 ஈக்குவல் டு 0. எக்ஸு அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு 2 × 1 2 2 × -1 -2 ஈக்குவல் டு 0. இப்போ -2 +2 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆயிரும். அப்போ இதில் கார்பனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து 0வாக இருக்குது. கேட்பாங்க 1 மார்க்கில். டைஃப்ளூரோ மீத்தேனில் கார்பனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து 0, மறந்துடாதீங்க. அடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடு பாருங்களேன், சல்ஃபர் டை ஆக்சைடு எஸ்ஸுக்கு மட்டும் பார்க்க போகிறோம், சல்ஃபருக்கு மட்டும் பார்க்க போகிறோம். சல்ஃபருக்கு நமக்கு தெரியும் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ப்ளஸ்ஸு 2 ஆஃப் ஆக்சிஜனுக்கு -2 ஈக்குவல் டு 0. 2 × -2 ஈக்குவல் டு -4 ஆயிரும். ஈக்குவல் டு அங்கிட்டு போகிறப்போ அது +4 ஆயிரும். அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு உள்ள சல்ஃபருக்கு +4 அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா கவனிங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் கொடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூப்பா.